நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான ஆல் காயின் பத்தி பேச போறோம். ஸோ இந்த ஆல் காயின் பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட இருக்கு, மோஸ்ட் ஆஃப் கிட்ட பாத்தீங்கன்னா அது வந்து இல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வாங்கக்கூடிய ஒரு காயின். ஓகேங்களா? ஸோ எதுன்னு பார்க்கலாம். ஸோ கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தா மேக் டெக் தமிழ் நோடாம கிளிக் பேட் பண்ணி டெக் பாவா வீடியோல போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆல் காயின் பத்தி பார்க்கலாம். ஸோ எந்த காயின் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும்போது சில ரிக்வஸ்ட் கூட வந்திருக்கு இந்த காயின் பத்தி வந்து பேசுங்க ப்ரோன்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காயின்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ எதுன்னு கேட்டீங்கன்னா 1 inch. ஸோ 1 inch பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி DYDX இருக்கு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 inch கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதோட டோக்கனாமிக்ஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 inchோட டோட்டல் இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $541 million கிட்ட வந்து ஒர்த் ஆஃப் மார்க்கெட் கேப் வந்து வருது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ல கிட்டத்தட்ட $146 million ஒர்த் ஆஃப் வால்யூம் வந்து வந்திருக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வந்துட்டு தான் இருக்கு. இல்லைங்களா? அப்புறமா சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.13 billion கிட்ட வந்திருக்கு. $1.129 billion கிட்ட. அப்புறமா டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.5 billion கிட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் வரைக்கும் ஒரு 200 million இந்த 1 inch டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆக இருக்கு. ஸோ அந்த அன்லாக் ஆயிட்டாவே டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளைக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ எல்லா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங்ல வந்து வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் பீரியட்ல இருக்கு சில டோக்கன்ஸ். ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.8 கிட்ட வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0.74 அதாவது $4,795 கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த 1 inch பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டோட்டல் மார்க்கெட் கிராஷ் டம்ப்னால அந்த விக்க நீங்க பார்க்கலாம், அது பிரேக் டவுன் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீக்ளைம் பண்ணி. ஸோ நம்ம முன்னாடி எதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ்னால டம்ப் ஆச்சு இல்லையா? ஸோ விக் வச்சு இல்லையா? ஸோ எங்க வந்து டம்ப் ஆச்சோ அதுக்குன்னா மேலே வந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஒன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து ஆல் டைம் ஹையே போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க டம்ப் ஆச்சோ அதுனா மேலே வந்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 1 inch கூட பார்த்தீங்கன்னா எங்க டம்ப் ஆச்சோ அதுனா மேலே வந்து போயிடுச்சு. ஸோ ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வேணும்னா சின்ன ப்ராஃபிட், அதாவது சின்ன ஸ்கேல்பில் ஸ்விங் வந்து பண்றீங்கன்னா அந்த சப்போர்ட் கிட்ட வாங்கி வந்து செல் பண்ணிடுங்க ஃபார் ஸ்மால் ப்ராஃபிட். ஓகேங்களா? பட் நம்ம வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட், டெக்ஸோட ப்ராஜெக்ட் சப்ளை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா சப்ளை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கம்மியான ஒரு சப்ளை. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் கண்டிப்பா மோஸ்டா $5 மேல வந்து ஈஸியா வந்து ரீச் ஆயிடும் புல் ரன்ல. ஓகேங்களா? புல் ரன்லயோ இல்ல ப்ரீ புல் ரன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா $5 மேல வந்து ரீச் ஆயிடும். பட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்புறமா சப்ளை பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்டா $10 கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா பாட் ரீஜன் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த வேர்ஜ் ஆஃப் கிராஸ் ஓவர். ஸோ அப்படின்னு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா 2 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷான மொமெண்டம் வந்து சப்போர்ட் பண்ணிடும். அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து 1 inch வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்க பார்க்கலாம் ஸ்விங் ப்ரீவியஸான ஸ்விங் லோ அப்புறமா ஸ்விங் ஹை கிட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இங்க ரிஜெக்ட் ஆனாக்கா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு டம்ப் வரும். ஸோ டம்ப் வந்தாக்கா அந்த டம்ப் வந்து விட்டுடாதீங்க, பை த டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ டிப் பை பண்ணுங்க, இன்னும் டம்ப் ஆகுதா டிசிஏ பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து வாங்கணும். ஒரே பாட்டம் பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதால இங்கேருந்தே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ அதால வேணும்னா இப்பயே வந்து கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் நீங்க வாங்கி லாங் டேர்ம் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த RSI வந்து பார்க்கும்போது RSI பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு பெரிய சேஞ்ச் பண்ண இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில பார்க்கும்போது வீக்லியில பாத்தீங்கன்னா இப்போ அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது எல்லோ லைன் பாத்தீங்கன்னா ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸா வந்து 1 inch வந்து இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். பிட்காயின் அரௌண்ட் $43,800 கிட்ட இருக்கு. ஸோ நேற்று பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து செம்மையா வந்து ஸ்பைக் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 44,400 மேல வந்து போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 1 hour ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ஒடிக்குமா இல்ல மேல வந்து ஒடிக்குமா இல்ல கீழே வந்து ஒடிக்குமா, அது பொறுத்து தான் பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க முடியும் இல்லைங்களா? பட் இப்போதைக்கு சப்போர்ட் வந்து வச்சுக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் $43,000, அப்புறமா மேல இருக்கிற சப்போர்ட் பாத்தீங்கன்னா
44,500 மேல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 45,200 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சாரி சப்போர்ட் சொல்றேன், இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. 4 ஹவர்ல பிட்காயின் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்ச் கிடையாது. அது பிரேக் அவுட்டோ இல்ல பிரேக் டவுன் பண்ற வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ண முடியாது. கேட்டீங்கன்னா சைட் வீஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லீங்களா. பட் அதனாலதான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது 1 hour டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஃபேமிலியை ஜாயின் பண்ணீங்க. லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சி பார்க்கும்போது ஆர்சி கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இல்ல. மேக்டில பாத்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருக்கு, பட் இன்ன வரைக்கும் ஆகல. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா நேற்று ஓவர் பாட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டம்ப் ஆயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டலா க்ளோஸ் ஆகிருக்கு அபவுட் 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கேண்டலா தெரிய வருது. இந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகும்னு தெரியல, பட் பார்க்கலாம். அப்புறமா ஆர்எஸ்ஐ இல்ல அவ்வளோ பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை, சேம்ல தான் இருக்கு. அப்புறமா மேக்டி கூட பாத்தீங்கன்னா அந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் டிவியேட் ஆகிருக்கு. ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா சேம் தான் இருக்கு. ஸோ ஓவர் பாட் ரீஜன்ல ஓவர் சோல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி சென்டர்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ டிஏ படி பாத்தீங்கன்னா பிட்காயின்ல அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. சின்ன மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவேன் இல்லையா 1 hourல எல்லாம். பட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றதே 4 hour அப்புறமா 1 day. ஸோ இதுதான் மெயினான ஒரு டைம் ஃப்ரேம் சரிங்களா. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா 1 hour சொன்னாங்க அது கூடிய சீக்கிரமே அதாவது சீக்கிரம் பிளே அவாய்ட் ஆடலாம். ஸோ அது வந்து நான் சொன்னது கூட பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெலிகிராம் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில பார்க்கும்போது வீக்லியில ஹிஸ்டாரிக்கலி ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஆகல, இந்த வேர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அது மோஸ்டா ஆயிடுச்சுன்னு சொன்னா. ஸோ ஒரு கோல்டன் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில வந்து பிட்காயின் தெரிய வருது. ஸோ அந்த கிரீன் லைன் பாத்தீங்கன்னா ரெட் லைன் தான் மேல வந்து கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. சின்ன மூவிங் ஆவரேஜ் இல்லைங்களா, சின்ன மூவிங் ஆவரேஜ் பெரிய மூவிங் ஆவரேஜ் மேல கிராஸ் ஓவர் ஆகும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ்னு சொல்லுவோம். ஸோ அது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ புல்லிஷ் சைன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியில நடக்கும்போது எப்பவுமே ஓகேங்களா. ஸோ டெத் கிராஸ் ஆகணும், கோல்டன் கிராஸ் ஆகணும். ஸோ டெய்லியில நடக்கும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கோல்டன் கிராஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்பைக் வைக்கும். அப்புறமா திரும்பி பாத்தீங்கன்னா டபார் வந்து டம்ப் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஓகே இது வந்து ஃபேக் அவுட்னு நினைச்சுப்பாங்க எல்லாரும். ஓகேங்களா. அந்த டைம்ல யார் மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்காங்களோ ஸோ அவங்க பாத்தீங்கன்னா மேல வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வீக்லியில இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதால இது எப்படி வந்து போகுது அது வந்து எனக்கு தெரியல. ஸோ சத்தியமா யாருக்குமே தெரியல இல்லைங்களா. பட் இட்ஸ் கோல்டன் கிராஸ் ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் நல்லா வந்து போகல. கேட்டீங்கன்னா டாமினன்ஸ்க்கு அதனால தான் ஓகேங்களா மேல வந்து போகிட்டு இருக்கு. பட் ஆல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது சரியானது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பிட்காயின் ஸ்டேபிளா இருக்கு, டாமினன்ஸ் மேல போகிறதால ஆல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சில அடிகள் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாமினன்ஸ் இங்க இருந்து இந்த ஒரு ஜோன் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி பிட்காயின் ஸ்டேபிளோ இல்ல மேல பம்ப் ஆக ஆரம்பிச்சாதான் ஆல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் பேஸ்ல வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ சில ஆல்ட்காயின்ஸ் ஆல்ரெடி போகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் நீங்களும் இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. சின்ன ப்ராஃபிட்ஸ் அதாவது ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் சொன்னா ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும், கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இதை நம்பி தான் இருக்கு. ஸோ ETF எங்க பார்த்தாலும் ETF. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல்ஸ் அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்தது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன்ஸ்டா வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3.7 vs 3.8% வந்திருக்கு. ஸோ கம்மியாகி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைனு. அப்புறமா யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் கூட பார்த்தீங்கன்னா 170K வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிது. பட் இது பார்த்தீங்கன்னா அது 216K வந்திருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார் யூஎஸ் டாலர். இப்படி வந்தாலுமே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓகே அது அடி வாங்குது. ஓகேங்களா. பட் மார்க்கெட் அதாவது பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம தனி வழியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நியூஸ் காத்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ETF-க்காக தான். ஸோ ETF. ஸோ இந்த ETF பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து SEC வந்து தருவாங்கன்னு வந்து நான் வந்து 2 நாளா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதான் நியூஸே. ETF அப்ரூவல் ஆகுமா இல்ல டிலே ஆகுமா நோட்டிஃபை பண்ணிடுவாங்க ETF இஷ்யூஸ் SEC. ஸோ அது வந்து எப்போ வந்து வரலாம் கேட்டிங்கன்னா ஒரு 12 மணி நைட்டு இல்லை 1 மணி. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் வருமேன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு டைமு. இப்போலாம் தூக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இப்போதான் முழிச்சிருப்பாங்க. ஸோ அதால கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல இன்னைக்கே வந்து இல்லை நாளைக்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில அதாவது
ப்ளூம்பர்கோட அனாலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே இந்த ETF-ஓட ஹைப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் குறையவே இல்லை. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் செல் த நியூஸ் இல்லைங்களா. ஸோ செல் த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூஸ் வரப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பைக் வைக்கும் அப் டு 50,000 இல்லை 52,000. அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓகே இங்கேருந்து ஆல் டைம் ஹை வந்து போகும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து இழுத்துருவாங்க, டபடபடபடபான்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் செல் த நியூஸ். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஃபோமா ஆகாதீங்க. என்ன சொல்றது, we have to be prepared for everything. ஸோ ஹோல்டர்ஸ்னா ஓகே, நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட வாலெட்ஸ்ல கிரிப்டோலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி போர்ட்ஃபோலியோ மேலே தான் போய்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. நீங்க ட்ரேடர்னா we have to react for the situation. எப்படி நியூஸ் வருதோ அது பொறுத்து தான் நம்ம ரியாக்ட் பண்ண தவிர ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ப்ரெடிக்ட் பண்ணலாம், அக்கார்டிங் டு த சார்ட் அனாலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இந்த வந்து நியூஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா we have to react to the news சார்ட்டுக்கு இல்லை. ஓகேங்களா. பட் பார்க்கலாம் என்ன வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கொடுக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக்டெக் தமிழ் டெய்லி ஆரம்பிச்சோம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.